இந்த வீடியோவில் டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் வந்து நம்ம எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டொமைன் ஹோஸ்டிங் வந்து ப்ரொவைடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் அதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர் தான். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கோடாடி, ஹோஸ்ட்கடர் இந்த மாதிரி வந்து ஆஃபர்ஸ் பார்த்து என்ன பண்ணிடுறாங்க, அங்கே போயிடுறாங்க. பட் ஆஃபர்ஸ்னு நினச்சோன்னா நீங்கள் வந்து அங்கே அமௌண்ட் கம்மியாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு அமௌண்ட் கம்மியான மாதிரி காமிப்பாங்க கோடாடி, ஹோஸ்ட்கடர்லாம். பட் உள்ள நம்ம ஒன்ஸ் என்டர் ஆகிட்டோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எல்லாமே எக்ஸஸாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து உங்கள் கம்பெனிக்கு வந்து உங்கள் கம்பெனிக்காக உங்கள் பர்சனலுக்கு வந்து நீங்கள் டொமைன் ஹோஸ்டிங் வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஹோஸ்டிங்கரில் வாங்க. அது வந்து உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் நார்மலாக எந்த ஒரு ரெஃபரல் லிங்க்கும் போகாமல் நீங்கள் வந்து இதில் ஜஸ்ட்டு லாகின் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளோ காட்டும்னு பார்த்தீங்கன்னா 3000 சம்திங் காட்டும். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான் ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹோஸ்டிங்கில் வந்து நான் வெப் ஹோஸ்டிங் பிளான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 GB ஸ்டோரேஜ் கிடைக்கும். ப்ளஸ் வந்து ஃப்ரீ டொமைன் நம்மளுக்கு கிடைக்காது. பட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோரேஜ் வந்து 1 செகண்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பிளானில் வந்து ஃப்ரீ டொமைன் வராது. பட் இதில் வந்து ஃப்ரீ டொமைன் வரும். அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 50 GB 100 GB அப்புறம் இதில் வந்து ஒரு வெப்சைட் தான் ஆட் பண்ண முடியும். பட் இதில் வந்து 100 வெப்சைட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வெப்சைட்டுக்கு 100 வெப்சைட்டுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட். ஸோ ஒரு வெப்சைட்டுக்கு 100 வெப்சைட் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒவ்வொரு டொமைனுக்கும் வந்து ஹோஸ்டிங் கண்டிப்பாக தேவைப்படும். பட் இதில் வந்து நம்ம ஒரு ஹோஸ்டிங்கை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அப் டு 100 வெப்சைட் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதனால் சப்போஸ் நீங்கள் இந்த பிளான் கூட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ப்ரீமியம் பிளான் வந்து ரொம்ப பெட்டராக இருக்கும். அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா 100 வெப்சைட் ஆட் பண்ணிக்கலாம், அப் டு 100 GB உங்களுக்கு இருக்குது, அப்புறம் ஃப்ரீ டொமைன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் பிளானில் இருக்குது. அதனால் நீங்கள் இந்த ப்ரீமியம் பிளானை செக் அவுட் பண்ணி நீங்கள் பில்லு போட்டிங்க அப்படின்னா 1 இயருக்கு உங்களுக்கு 3000 சம்திங் வரும். பட் இதுவே வந்து என்னோட ரெஃபரல் லிங்க் மூலமாக போகிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஒரு 600 700 கூட உங்களுக்கு என்ன ரிலீஸ் ஆகும். ஆனால் அது எப்படிங்கிறத உங்களுக்கு வந்து நான் இப்போ இது பண்ணுறேன். இப்போ நான் இன்னொரு ப்ரைவேட் விண்டோ நான் இதில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ ப்ரைவேட் விண்டோவில் வந்து நான் அந்த ரெஃபரல் லிங்க்கை வந்து இதில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம இதில் என்ன பண்ணுவோம்னா இது பண்ணிக்குவாங்க. ஸோ வெப் ஹோஸ்டிங் சூஸ் பண்ணிக்குவாங்க. இதில் வந்து நம்ம இந்த ப்ரீமியம் பிளான் வந்து சூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் 48 மந்த்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ரேட் வந்து கம்மியாக இருக்கும். உங்களுக்கு வந்து மந்த்லி வந்து 111 ரூபா ஒரு மாதத்துக்கு பில் ஆகுது. பட் இதை நீங்கள் ஒரு மாதத்துக்கு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ 599 ரூபா வரும். டேஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண உங்கள் ரேட் வந்து குறையும். இப்போ நீங்கள் 12 மாதம் பிளான் எடுக்கிறீங்கன்னா மாதத்துக்கு 191 ரூபா வரும். இது 2 வருஷத்துக்கு எடுக்கிறீங்கன்னா மாதத்துக்கு 143 ரூபா வரும். இது 4 வருஷத்துக்கு எடுக்கிறீங்கன்னா 111 ரூபா தான் வரும். இப்போதைக்கு என்னோட கிளைண்ட் வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா 1 இயருக்கு எடுக்கிறேன். ஸோ 1 இயருக்கு எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கிளைண்ட்டோட இமெயில் அட்ரஸ் கொடுக்க போகிறேன். நீங்கள் யாருக்கு வாங்க போகிறீங்களோ அந்த கிளைண்ட்டோட மெயில் அட்ரஸ் இதில் கொடுத்துக்கோங்க. பாஸ்வேர்டு என்ன பண்ணுங்க, நீங்களே ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நீங்கள் கண்ட்ரி வந்து இந்தியா வந்து இந்தியா சூஸ் பண்ணிக்கோங்க. இந்தியாவுக்கு வந்து டேக்ஸ் இருக்கும். பட் அதர் கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து டேக்ஸ் வராது. இப்போ நம்ம கிளைண்ட் வந்து வேறு இதுனா அப்படி என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேறு கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்தியா அப்படின்னா வந்து நீங்கள் இந்தியாவை சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஃபீல்டெலாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நம்மளுக்கு அமௌண்ட் வருது பார்த்தீங்கன்னா 2294 ரூபா வருது. பட் இது வந்து நீங்கள் ரெஃபர் லிங்க் இல்லாமல் போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 3000 ரூபாய்க்கு மேலே வரும். இது என்னோட ரெஃபர் லிங்க் போட்டு போகிறதுனா உங்களுக்கு வந்து அமௌண்ட் கம்மியாகுது. இப்போ இதை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வந்து பேமெண்ட் மெத்தட்ஸ் இப்போ யூபிஐ கிரெடிட் கார்டுன்னு கேட்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா யூபிஐ பேமெண்ட்டே கொடுத்துக்கிறேன். நான் யூபிஐல தான் பண்ண போகிறேன். அப்போ வந்து என்ன பண்ணுவேன், ஜஸ்ட் சப்மிட் செக்யூர் பேமெண்ட் கொடுத்துவாங்க. சப்மிட் செக்யூர் பேமெண்ட் கொடுத்தா உங்களுக்கு என்ன ஆகும்னா பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா உங்களோட இது கொடுத்துக்கோங்க, உங்களோட நம்பர்ஸ் ஏதாவது அந்த மாதிரி இருக்குதுன்னா கொடுத்துக்கோங்க, அந்த ஃபோன்பேயோட நம்பரு. அப்புறம் இதில் வந்து யூபிஐ ஐடி கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்து ஜஸ்ட் கண்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு இந்த கியூஆர் கோடு ஜென்ரேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு வேர்ப்ரெஸ் தெரியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வேர்ப்ரெஸ் இதில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஃபர்தராக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வேர்ப்ரெஸ் தெரியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வேர்ப்ரெஸில் ஆல்ரெடி நான் வேர்ப்ரெஸ் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில் வந்து நம்ம வேர்ப்ரெஸ் இப்போ இந்த கிளைண்ட்டுக்கு வந்து நான் வேர்ப்ரெஸில் பண்ண போகிறது கிடையாது. அதனால் என்ன பண்ணுறேன்னா
ஒரு எம்டியான வெப்சைட் நான் எப்படி நம்ம கிளைம் இப்போ நீங்கள் சப்போஸ் வேர்ட்ப்ரெஸ்ஸில் பண்ண போறீங்க அப்படின்னா கிரியேட் நியூ வெப்சைட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நான் வேர்ட்ப்ரெஸ்ஸில் பண்ண போகிறது கிடையாது. அதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்கிப் கிரியேட் எம்டி வெப்சைட் கொடுத்துருக்கேன். அண்ட் இதில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கிளைம் ஃப்ரீ டொமைன் கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம பிளான் வந்து ஒரு ஃப்ரீ டொமைன் நம்மளுக்கு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன்னா கிளைம் ஃப்ரீ டொமைன் கொடுத்து இதில் வந்து என்னோட கிளைண்ட்டோட எக்ஸ்டென்ஷன் வந்து போட போகிறேன். ஸோ மை கார்ட்னு போட போகிறேன். ஸோ போட்டு இதில் வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து என்ன எக்ஸ்டென்ஷன் அவைலபிளாக இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போது ஸோ டாட் இன் வந்து இதில் அவைலபிளாக இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா டாட் இன்ஃபோ போட்டு பார்க்கலாம். ஸோ டாட் இன்ஃபோ வந்து நம்மளுக்கு இதில் இருக்குது. ஸோ டாட் இன்ஃபோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மை கார்ட் போய் அவங்களுக்கு இதே உங்களுக்கு நம்பர் ஆஃப் இது கொடுத்துருப்பாங்க. அது நம்மளுக்கு எது இதாக இருக்கோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இதில் டாட் ஷாப் எடுக்கணும் எடுத்துக்கலாம், டாட் டெக் எடுக்கணும் எடுத்துக்கலாம், டாட் ப்ரெஸ் எடுக்கணும் எடுத்துக்கலாம், அதில் எதுனாலும் எடுத்துக்கலாம். மை கார்டு டாட் ஸ்டோர் எடுக்கணும் கூட எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எது நம்மளுக்கு ஓகேவாக இருக்கும் அதை எடுத்துக்கலாம். இப்போ நான் மை கார்டு டாட் ஸ்டோர் எடுக்கிறேன் அப்படின்னா டாட் ஸ்டோர் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ சர்ச் பண்ணுறேன். ஸ்டோர் வந்து ஆல்ரெடி யாரும் எடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம எடுக்க முடியல. இப்போ வந்து ஸ்டோர் போல் இப்போ வந்து ஷாப்னு ஒன்று இருக்குது. ஸோ ஷாப் கூட நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷாப்பும் ஆல்ரெடி யாரும் இது பண்ணியிருக்காங்க, அதனால் ஷாப்பும் இப்போதைக்கு நம்மளால் எடுக்க முடியல. கோடாட்டின்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ கோடாட்டினா வந்து அவைலபிள் இல்லை. மை கார்ட் டாட் ஆன்லைன் கொடுத்து பார்க்கலாம். ஸோ மை கார்ட் டாட் ஆன்லைனாக இதில் இல்லை. ஸோ மை கார்ட் டாட் மீ இருக்குது. ஸோ இது கூட நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஸோ எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம் அது கண்ட்ரி கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். இப்போ இது நமக்கு ஓகே அப்படின்னா வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அதை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இப்படிலாம் என் மீ போல் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோ கூட நல்லாயிருக்கும். ஸோ மை கார்ட் இன்ஃபோ எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட்டு கண்ட்ரி கொடுத்துக்கோங்க. ஸோ கண்ட்ரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது இதாகும். நம்ம வந்து இதில் வந்து பர்சனலாக கம்பெனின்னு கேட்க நம்ம பர்சனல் ஒன்றா கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஃபர்தராக நம்ம ஒன் பை ஒன்னாக அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜஸ்ட் ஃபினிஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக டொமைன் வந்து இதாயிரும். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா மை கார்ட் டாட் இன்ஃபோ போடுறேன் அப்படின்னா இதில் என்ன ஆகும் ஜஸ்ட் டொமைன் ஒன்ஸ் ரிஜிஸ்டர் ஆகிட்டு அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு இதாகிடுச்சு. இதுக்கப்புறம் ஃபர்தர் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் நேரத்தில் நேரம் அப்படியே ஆக்டிவேட் ஆகிரும். இதில் வந்து ஜஸ்ட்டு கனெக்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ கனெக்ட் கொடுத்துட்டு இதில் வந்து சம்திங் ஏதாவது கொடுத்துட்டு ஜஸ்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஃபினிஷ்.
ஸோ நமக்கு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி வரும். ஒரு வித்தினே ஒரு 1 ஹவர் கழிச்சு உங்களுக்கு என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இது வாங்கிக்கலாம். நான் என்னோட ரெஃபரல் லிங்க் வந்து நான் உங்களுக்கு கீழே வீடியோ எண்ட் ஆஃப் த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதை ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்னோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.